Sri Parashakti Vidyala CBSE Class 7th Subject Physics. Good morning students. This is your physics class chapter 8 winds, storms and cyclones. இந்த லெசன் தான் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். அக்டோபர் 15 லாஸ்ட்டாக உங்களுக்கு கிளாஸ் வந்திருக்கும். அந்த கிளாஸை வந்து நீங்கள் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. அதோட கண்டினியூஸ் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த லெசனில் வந்து நம்ம ஏரோட ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது ஏர் எக்ஸர்ட்ஸ் ப்ரெஷர், விண்ட் ஸ்பீட் அதிகமாக இருக்கும்போது நமக்கு வந்து ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அண்ட் ஏர் எக்ஸ்பேண்ட்ஸ் ஆன் ஹீட் ஆகும்போது ஏர் வந்து என்னாகும், நமக்கு எக்ஸ்பேண்ட் ஆகும், விரிவடையும் அப்படிங்கிறத லாஸ்ட் கிளாஸில் நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நெக்ஸ்ட் ஆக்டிவிட்டி 8.6 வந்து பார்க்க போகிறோம். Activity 8.6 Take 2 paper bags or empty paper cups of the same size. 2 paper bags or empty 2 paper cup எடுத்துக்கணும். 2 சேம் சைஸாக இருக்கணும். Hang the 2 bags in the inverted position. 2 என்ன பண்ணணும், நம்ம வந்து ஏதாவது ஒரு ஸ்டிக்லேயோ இதுலேயோ நம்ம வந்து கட்டி தொங்க விடணும். அண்ட் த 2 ends ஆஃப் எ மெட்டல் ஒரு உட்டன் ஸ்டிக்லேயோ மெட்டல் ஸ்ட்ரிப்லேயோ நம்ம வந்து 2 பேப்பர் கப்பையும் எடுத்து தொங்க விடணும். டை எ பீஸ் ஆஃப் த்ரெட் இன் த மிடில் ஆஃப் த ஸ்டிக். ஹோல்டு த ஸ்டிக் பை த த்ரெட் ஆஸ் இன் எ பேலன்ஸ். அதாவது அந்த ஸ்டிக்கோட சென்டரில் ஒரு த்ரெட், இன்னொரு நூலோ இதையோ வச்சு நம்ம கட்டி தொங்க விட்டுறணும். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி நம்ம இதை வந்து ஃபிக்ஸ் பண்ணிடணும். இந்த பிக்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபஸ்ட்டு பிக்சரில் பாருங்கள், நீளமாக ஒரு ஸ்டிக் இருக்குது. அதில் 2 எண்ட்லேயும் 2 பேப்பர் கப்பை வந்து கட்டி தொங்க விட்டுருக்கோம். சென்டர் பாயிண்டில் இன்னொரு த்ரெட்டை நம்ம கட்டி தொங்க விட்டுருக்காங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ஸ்டிக் எடுத்துகிட்டு அதில் 2 பேப்பர் கப்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும், டை பண்ணி நம்ம தொங்க விட்டதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, புட் எ பர்னிங் கேண்டில் பிலோ ஒன் ஆஃப் த பேக்ஸ் ஆர் ஷோன் இன் ஃபிகர். இப்போ செகண்ட் பிக்சரில் பாருங்கள், ஏதோ ஒரு 2 பேப்பர் கப்பில் ஏதாவது ஒரு பேப்பர் கப்புக்கு அடியில் நம்ம என்ன பண்ணணும், ஒரு கேண்டில், ஒரு மெழுகுவர்த்தியை வந்து நம்ம பொருத்தி கீழே வைக்கணும். அண்ட் அப்சர்வ் வாட் ஹேப்பன், என்ன நடக்கு அப்படிங்கிற நம்ம வாட்ச் பண்ணணும். ஃபஸ்ட்டு வந்து பேலன்ஸாக இருந்துச்சு 2 பேப்பர் கப்பும். ரெண்டாவது பிக்சரில் எப்படி இருக்குது, இம்பேலன்ஸாக இருக்குது. ஸோ அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னா, ஒய் இஸ் த பேலன்ஸ் ஆஃப் த பேக்ஸ் டிஸ்டர்ப்டு? டஸ் திஸ் ஆக்டிவிட்டி இண்டிகேட் தட் வார்ம் ஏர் ரைசஸ் அப்? As the warm air rises up, it pushes the bag above the candle. Does the disturbance of the balance suggest that the warm air is lighter than the cold air? ஸோ இந்த இடத்துல என்ன நடக்கு அப்படின்னா, இந்த இம்பேலன்ஸாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த கேண்டில் எரியும் போது அந்த கேண்டிலுக்கு மேலே எல்லா இடத்துலையும் நமக்கு ஏர் இருக்கும். ஸோ அந்த கேண்டிலுக்கு மேலே அபோவில் உள்ள ஏர்லாம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு ஹீட் ஆகும். ஸோ ஏர்லாம் வார்ம் ஆகும்போது எப்போதுமே கூல் ஏர், வார்ம் ஏர் ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது வார்ம் ஏர் தான் ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ இங்கே உள்ள ஏர் எல்லாம் வார்ம் ஆனதுக்கு அப்புறமா லைட்டாக இருக்கிறதுனால வார்ம் ஏர் எப்போதுமே மேலே பக்கம் என்னாகும், ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி ரைஸ் ஆகிறதுனால அந்த பேப்பர் பேக்கும் என்ன ஆகுது, உங்களுக்கு மேலே பார்க்க ரைஸ் ஆகுது. ஸோ அந்த இடத்துல அதனால தான் என்ன இருக்குது, இம்பேலன்ஸ் ஆகுது. கேன் யூ நவ் எக்ஸ்பிளைன் ஒய் ஸ்மோக் ஆல்வேஸ் ரைசஸ் அப்? இப்போ உங்களுக்கு தெரியும், நம்ம வந்து ஸ்மோக், அந்த புகையெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த விறகு அடுப்புலலாம் வந்து அதுலேயோ நம்ம ரைஸ் மில்லெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய அந்த ஸ்மோக்லாம் ரிலீஸ் ஆகும். எப்போதுமே ஸ்மோக் வந்து கீழே பார்க்க வராது, மேலே பார்க்க தான் ரைஸ் ஆகும். ஸோ அதுக்கான ரீசன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். அது வார்மாக இருக்கிறதுனால அது வந்து எப்படி இருக்கும், ரொம்ப லைட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் மேலே பார்க்க என்ன ஆகுது, ரைஸ் ஆகுது. ஆல்சோ இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ரிமெம்பர் தட் ஆன் ஹீட்டிங் த ஏர் எக்ஸ்பான்ஸ் அண்ட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ். ஸோ இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஏர் வந்து ஹீட்டிங் நடக்கும்போது ஏர் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் ஆக்குபைஸ் மோர் ஸ்பேஸ், நிறைய ஸ்பேஸை வந்து அது வந்து அடைச்சி வச்சுக்கணும். when the same thing occupies more space it becomes lighter. அது நிறைய ஸ்பேஸை நான் ஆக்குபை பண்ணாலும் ஆனால் அது எப்படி இருக்கும், லைட்டாக தான் இருக்கும். The warm air is therefore lighter than the cold air. So that is the reason that the smoke goes up. In nature, there are several situations when warm air rises at a place. The air pressure at that place is lowered.
The cold air from the surrounding areas rushes in to fill its place. This setups convection in air as you land in chapter 4. ஸோ ஆல்ரெடி நம்ம சாப்டர் 4ல் கன்வெக்ஷன் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பார்த்தோம். அது உங்களுக்கு ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பவுலில் நம்ம வாட்டர் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு கேண்டில் மூலமாக நம்ம வந்து வாட்டரை வந்து நம்ம ஹீட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு கீழே உள்ள வாட்டர், அடியில் அந்த பாட்டம் போர்ஷனில் உள்ள வாட்டர் எல்லாம் ஹீட் ஆகி என்ன ஆகும், மேலே பார்க்க ரைஸ் ஆகும். அண்ட் தென் சைடில் உள்ள கோல்டு வாட்டர்லாம் கீழே வரும். ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் ஏர்லைன் நடக்கு. ஒரு இடத்துல வந்து ஏர் வார்ம் ஆகிட்டு அப்படின்னா அந்த வார்ம் ஏர் மேலே பார்க்க ரைஸ் ஆயிரும், சைடில் உள்ள கோல்டு ஏர்லாம் மறுபடியும் அந்த இடத்துக்கு வந்துடும். ஸோ அது ஹீட் ஆனதுக்கப்புறம் மேலே போயிடும், சைடில் உள்ள கோல்டு ஏர்லாம் இங்கே வந்து ஆக்குப்பை ஆகும். ஸோ இதே ப்ராசஸ் தான் நடந்துகிட்ருக்கு. இது கன்வெக்ஷன். சீ ப்ரீஸ் அண்ட் லேண்ட் ப்ரீஸ்லாம் நம்ம பார்த்தோம், அதில் கூட இந்த ப்ராசஸ் தான். So next 8.4, wind currents are generated due to uneven heating on the earth. wind current தெரியும் உங்களுக்கு, எலக்ட்ரிசிட்டி. அப்போ ஏரில் வந்து ஒரு எலக்ட்ரிசிட்டி, wind current, காற்றில் வந்து ஒரு மின்னோட்டம் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. ஆர் ஜென்ரேட்டட் டியூ டு எதால் அப்படின்னா uneven heating on the earth. எர்த்தில் வந்து எல்லா இடத்துலையுமே சேமாக யூனிஃபார்மாக வந்து டெம்பரேச்சர் கிடையாது. uneven heating, ஒரு இடத்துல கோல்டு அதிகமாக இருக்கும், ஒரு இடத்துல ஹீட் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிறதுனால தான் இந்த விண்ட் கரண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ தீஸ் சிச்சுவேஷன்ஸ் ஆர் uneven heating between the equator and the poles. ஈக்குவேட்டர் தெரியும், போல்ஸ் உங்களுக்கு தெரியும். இப்போது எர்த்தை வந்து ஃபுல்லாக இமேஜின் பண்ணிக்கோங்க. நார்த் போல், சவுத் போல் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த எண்டில் உள்ளது தான் போல்ஸு. சென்டரில் தான் நமக்கு என்ன போகும், ஈக்குவேட்டர். ஸோ இந்த uneven heating, இந்த ஈக்குவேட்டருக்கும் போல்ஸுக்கும் இடையில உள்ள அந்த uneven, அந்த டெம்பரேச்சர் டிஃபர் ஆகிறதுனால தான் இந்த விண்ட் கரண்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. யூ மைட் ஹவ் லேர்ன் இன் ஜியோக்ரஃபி தட் ரீஜன்ஸ் க்ளோஸ் டு த ஈக்வேட்டர் கெட் மேக்ஸிமம் ஹீட் ஃப்ரம் த சன். ஸோ இந்த ஈக்வேட்டர் அந்த பிளேஸில் வந்து, ஈக்வேட்டர் போகக்கூடிய அந்த பிளேஸில் எப்போதுமே டெம்பரேச்சர் வந்து மேக்ஸிமம் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். இது ஜியாகிரஃபிலாம் நீங்கள் படிச்சிருப்பீங்க. த ஏர் இன் தீஸ் ரீஜன்ஸ் கெட் வார்ம். ஸோ இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக இருந்தால், சன்னோட தாக்கம் அதிகமாக இருந்தாலே இந்த இடத்துல டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ அங்கே உள்ள ஏர்லாம் என்னாகும், உங்களுக்கு ஹீட் ஆகும். ஏர் ஹீட் ஆனால் அந்த இடத்துல என்னாகும், ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரி, ஸோ அந்த வார்ம் ஏர் ரைசஸ் அண்ட் த கூலர் ஏர் ஃப்ரம் த ரீஜியன்ஸ். ஸோ இந்த வார்ம் ஏர்லாம் என்னாகும், ரைஸ் ஆகும். அப்போ வார்ம் ஏர் போயிட்டா கூலர் ஏர் வந்து என்னாகும், அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஆக்குப்பை பண்ணும். So the warm air rises and the cooler air from the regions in the 0 to 30 degrees latitude belt on either side of the equator moves in. So சென்டரில் உள்ள ஈக்குவேட்டர் போர்ஷனில் உள்ள ஏர் எல்லாம் அப்படி என்னாகும், வார்ம் ஆகி ரைஸ் ஆகும்போது அந்த கூல் ஏர், அதாவது 0 to 30 டிகிரியில் உள்ள அந்த லேட்டிடியூட் ஏரியாவில் உள்ள அந்த கூல் ஏர் வந்து சைடில் இருந்து அந்த ஈக்குவேட்டர் போர்ஷனுக்கு என்னாகும், மூவ் ஆகும். ஸோ இது கூட ஒரு கன்வெக்ஷன் ப்ராசஸ் தான். These winds blow from the north and the south towards the equator. ஸோ இந்த பிக்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்த் போல் மேலே இருக்குது, கீழே சவுத் போல் இருக்குது. இந்த ரெண்டு போல்லையுமே ரொம்ப வந்து பனி பிரதேசங்கள் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ஹாட்டே இருக்காது இங்கே, ரொம்ப கோல்டு கிளைமேட் தான் இருக்கும். ஸோ அங்கேருந்து கூல் ஏர் வந்து உங்களுக்கு எங்கே மூவ் ஆகும், ஈக்குவேட்டர் போர்ஷனுக்கு மூவ் ஆகும். ஈக்குவேட்டரில் உள்ள ஏர்லாம் ஹாட்டாகி மேலே பார்க்க ரைஸ் ஆகும். அண்ட் போல்ஸில், அதாவது நார்த்து டைரக்ஷனில் இருந்தும் சவுத் டைரக்ஷனில் இருந்தும் கூல் ஏர் வந்து ஈக்குவேட்டரை பார்க்க என்னாகும், மூவ் ஆகும். ஸோ அட் த போல்ஸ் த ஏர் இஸ் colder than at latitudes about 60 degrees. The warm air at these latitudes rises up and the cold wind from the polar regions rushes in to take its place. In this way, wind circulation is set up from the poles to the warmer latitude as shown in figure 8.8. ஸோ இந்த ஃபிகரில் பார்த்தீங்கன்னா the wind flow pattern because of uneven heating of the earth அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சரை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு நல்லா புரியும். So the winds would have flown in the north-south direction from north to south or from south to north. ஸோ விண்டு வந்து நார்த் சவுத் டைரக்ஷன்லேருந்து வரும் அப்படிங்கிற பார்த்தோம். ஒன்று நார்த்துலேருந்து சவுத்துக்கு வரும், அப்படி இல்லைனா சவுத்துலேருந்து நார்த்துக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். A change in direction is however caused by the rotation of the earth. ஸோ இந்த மாதிரி கூல் ஏர் வந்து ஈக்குவேட்டர் பார்க்க வரும்போது
ஒன்று சவுத்துலேருந்து நார்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் ஆர் நார்த்துலேருந்து சவுத்து. இது எதை பொறுத்தது அப்படின்னா அந்த ரொட்டேஷனை பொறுத்தது, இந்த எர்த்தோட நெக்ஸ்ட் பி அன்இவன் ஹீட்டிங் ஆஃப் லேண்ட் அண்ட் வாட்டர். ஸோ விண்ட் கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு 2 ரீசன் இருக்குது. அன்இவன் ஹீட்டிங் பிட்வீன் த ஈக்குவேட்டர் அண்ட் போல்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஈக்குவேட்டருக்கும் போல்ஸ்க்கும் இடையில அந்த ஹீட் வந்து அன்இவனாக இருக்கிறதுனால இந்த விண்ட் கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்த்தோம். அண்டு நெக்ஸ்ட் அன்இவன் ஹீட்டிங் பிட்வீன் லேண்ட் அண்ட் வாட்டர். லேண்டுக்கும் வாட்டருக்கும் இடையில, அதாவது லேண்டு நிலத்தையும் நீர்ப்பகுதியும் கம்பேர் பண்ணும்போது ஒரு ஈவனாக இல்லை, டெம்பரேச்சர் வித்தியாசமாக தான் இருக்குது. ஸோ இதனால கூட விண்ட் கரண்ட்ஸ் ப்ரொடியூஸ் ஆகுது. யூ ஹாவ் read about the sea breeze and land breeze in chapter 4. sea breeze land breeze உங்களுக்கு தெரியும். டே டைமில் சீலேருந்து லேண்டுக்கு வரக்கூடிய அந்த ஏர் தான் sea breeze, அண்டு நைட் டைமில் லேண்ட்லேருந்து சீக்கு ஏர் மூவ் ஆகும். இதுதான் land breeze. ஸோ இன் சம்மர் நியர் த ஈக்குவேட்டர், so in summer near the equator the land warms up faster and most of the time the temperature of the land is higher than that of water in the oceans. ஸோ இந்த ஈக்குவேட்டர் ஏரியாவில் சம்மர் டைமில் எப்போதுமே வந்து ஈக்குவேட்டர் போகக்கூடிய இடத்துல வந்து டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். ஸோ ஏர் வந்து ஃபாஸ்ட்டாகவே வார்ம் ஆகும் அண்ட் ஃபாஸ்ட்டாக வந்து மேலே பக்கம் ரைஸ் ஆகும். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் த டெம்பரேச்சர் ஆஃப் த லேண்ட் இஸ் ஹையர் தென் தட் ஆஃப் வாட்டர். வாட்டரை விட எப்போதுமே அந்த லேண்டோட டெம்பரேச்சர் அதிகமாகவே இருக்கும். the air over the land gets heated and rises. ஸோ என்னாகும், ஒரு கடல் இருக்குது, கடல் பக்கத்தில் லேண்ட் இருக்குது. இதை அப்படி வந்து உங்கள் மைண்டு முன்னாடி கொண்டு வந்துக்கோங்க. ஸோ ஒரு பக்கம் சி இருக்குது, இன்னொரு பக்கம் லேண்ட் இருக்குது. இந்த லேண்ட் ஃபுல்லாக ஓவராக நிறைய சன்லைட் வந்து ரிசீவ் ஆகுது, நிறைய ஹீட் இருக்குது. ஸோ இங்கே உள்ள ஏர் எல்லாமே அப்படி ஹீட் ஆகி மேலே பார்க்க ரைஸ் ஆகும். ஸோ ரைஸ் ஆனதுக்கப்புறம் கடல் இருக்குது, கடல் பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிற மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ கடல் வந்து கொஞ்சம் கூலாகவே இருக்கும். ஸோ அங்கே உள்ள ஏர்லாம் ரொம்ப கூலாகவே இருக்கும். இந்த ஹாட் ஏர்லாம் மேலே ரைஸ் ஆனதும் இந்த இடத்துக்கு என்னது வரும், கூல் ஏர் வரும். இப்போது சீலேருந்து கூல் ஏர் வந்து லேண்டை பார்க்க என்னாகும், புஷ் ஆகும். ஸோ மறுபடியும் இது ஹீட் ஆகி மேலே போகும், மறுபடியும் சீலேருந்து இப்படி ஏர் வந்து லேண்டை பார்க்க வந்துகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் சீ ப்ரீஸ் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். திஸ் காசஸ் த விண்ட்ஸ் டு ஃப்ளோ ஃப்ரம் த ஓஷன்ஸ் டுவர்ட்ஸ் த லேண்டு. ஸோ இந்த மாதிரி தான் கடல்லேருந்து லேண்டை பார்க்க என்ன ஆகுது, ஏர் வந்து மூவ் ஆகுது. ஸோ தீஸ் ஆர் மான்சூன் விண்ட்ஸ். இதுக்கு பேர் தான் என்னது, மான்சூன் விண்ட்ஸ். So the word monsoon is derived from the Arabic word mausam which means season. So monsoon அப்படிங்க வேர்டு வந்து எங்கேருந்து எதுலேருந்து வந்திருக்கு அப்படின்னா ஒரு அரபிக் வேர்டு மௌசம். அதோட மீனிங் வந்து சீசன். இன் விண்டர் த டைரக்ஷன் ஆஃப் த விண்ட் ஃப்ளோ கெட்ஸ் ரிவர்ஸ்ட். ஸோ சம்மரில் தான் ஓஷனில் இருந்து லேண்டை பார்க்க என்ன ஆகுது, ஏர் வந்து மூவ் ஆகுது. ஸோ இதை மான்சூன் விண்டுன்னு நம்ம சொல்லுதோம். ஆனால் விண்டரில் அப்படி டோட்டலாக ரிவர்ஸ் ஆகும். லேண்ட்லேருந்து ஓஷனை பார்க்க, கடலை பார்க்க ஏர் வந்து ஃப்ளோ ஆகும். இட் ஃப்ளோஸ் ஃப்ரம் த லேண்ட் டு த ஓஷன். ஸோ இதை வந்து நீங்கள் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸாக புரிஞ்சு வச்சுக்கணும். சம்மர் டைமில் சி டு லேண்டு அண்ட் விண்டர் டைமில் லேண்ட் டு சி, ஜஸ்ட் ரிவர்ஸ்டு. ஸோ இன் விண்டரில் சம்மரில் இந்த மாதிரி ஏர் வந்து ஃப்ளோ ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. அண்ட் த விண்ட்ஸ் ஃப்ரம் த ஓஷன்ஸ் கேரி வாட்டர் அண்ட் பிரிங் ரெயின். ஸோ இந்த ஓஷன்லேருந்து லேண்டை பார்க்க ஏர் வருதுல்ல, இந்த மாதிரி ஏர் வரும்போது நமக்கு மழை பெய்யும். என்ன காரணம், அந்த ஏரோடு சேர்ந்து அந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸையும் சேர்ந்து தான் அந்த ஏர் கொண்டு வருது. ஸோ அதனால தான் நமக்கு மழை பெய்யுது. இட் இஸ் எ பார்ட் ஆஃப் த வாட்டர் சைக்கிள். இது கூட ஒரு வாட்டர் சைக்கிள் ஒரு பாட்டு தான். த மான்சூன் விண்ட்ஸ் கேரி வாட்டர் அண்ட் இட் ரெயின்ஸ். ஸோ மான்சூன் விண்ட் அதாவது கடல்லேருந்து நிலத்தை பார்க்க ஏர் வரும்போது நமக்கு மழையும் பெய்யும். ஸோ நியூஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்திய வானிலை ஆய்வு மையம் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட்லேருந்து சில நியூஸ்லாம் சொல்லுவாங்க. கடலில் இருந்து ஓவராக நமக்கு அந்த புயல் சின்னம் இதெல்லாம் அவங்க நோட் பண்ணிட்டாங்கன்னா மழை வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி நமக்கெல்லாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். clouds bring rain and give us happiness. Farmers in our country depend mainly on rains for their harvest. ஸோ இந்த மாதிரி மேகங்கள் ரொம்ப அந்த மாதிரி பிளாக் கலரில் மாறும்போது நமக்கு என்ன அர்த்தம், மழை வரப்போகுது அப்படின்னு நமக்கு தெரியும். நம்ம நாடு வந்து ஒரு விவசாய நாடு, அக்ரிகல்ச்சர் கண்ட்ரி. நம்ம வந்து மேக்ஸிமம் நம்மளோட விவசாயத்துக்காக எதை தான் நம்பியிருக்கோம் அப்படின்னா நம்ம மழையை தான் நம்பியிருக்கோம். There are many folk songs associated with clouds and rains.
sing and enjoy with your friends. If you know such a song, here is one of you. அதாவது நிறைய ஃபோக் சாங்ஸ், நிறைய சாங்ஸ் இருக்குது, மழையை பற்றி பாடல்கள் நிறைய இருக்குது. அதெல்லாம் இருந்தால் கூட நீங்கள் ஞாபகப்படுத்தி படித்து பார்த்துக்கலாம். அண்ட் நான் உங்கள் புக்கில் கூட ஒரு ரெயின், க்ளவுட்ஸ் அண்ட் ரெயின் பற்றி ஒரு போயம் கொடுத்துருக்காங்க. அதை கூட நீங்கள் ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க.